சார் இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு விஜய். 1 வருஷம் ஆகியிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ தான். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் கனவோட விஜய் அவர்கள் இருக்கிறார். ஒரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமியா இல்லை விஜயா அப்படின்ற ஒரு போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்குமா சார்? அதாவது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் தான் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போட்டி போடுகிற அளவிற்கு விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சி ஒரு பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இன்னும் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவில்லை. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஆரம்பித்த கட்சி என்ன ஆனது என்பது தமிழகத்துக்கு தெரியும். தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள். எனவே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் துல்லியமாக கணக்கிடுவார்கள். ஏதோ அந்த சினிமா துறையில் இருந்ததால் அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு ஆதரவை வைத்து, அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்து தானும் ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் இப்பொழுது அதை கணிக்க முடியாது. அது காலம்தான் அதை கணிக்க முடியும். எனவே ஒரு தேர்தலை சந்தித்து அவருடைய சக்தியை அல்லது அவருடைய மக்கள் ஆதரவை ஒரு தேர்தலிலே நிரூபித்த பிறகுதான் அதை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு அங்கீகாரம் பெறுகிற அளவிற்கு அந்த கட்சி இருக்கிறதா என்பதை நாம் சொல்ல முடியும். எனவே இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. ஒருவேளை முதலமைச்சராக ஆகலாம் என்ற அந்த நீங்களே சொன்னீர்கள், கனவு என்று சொன்னீர்கள். அந்த கனவு நனவாகாமல் கூட போகலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.